ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருகனுக்கு இஷ்டமான திருப்பாகம் தான் செய்ய போகிறோம். திருச்செந்தூரில் இதை ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லா பொருட்களையும் ஒரே கப்பில் தான் அளந்து எடுக்கணும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டம்ளர் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சாச்சு. அதை ஒரு பேனில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கடலை மாவை வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு தீஞ்சு போயிடும், அதனால் நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, கடலை மாவு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இது பச்சை வாசனை போகிறதுக்காக தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். நான் ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஒரே டைமாக பாலை சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்க்கும் போது கடலை மாவு நல்லா ஆறி இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நான் கடைசி அரை கப் பாலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா நான் கரைச்சி எடுத்துட்டேன். இந்த டைமில் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே ஃபுட் கலருக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு கெட்டியாகி வரும், அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு. இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இப்படி நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும், அதே டைமில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்கள் நெய்வேத்தியமாக மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு முந்திரியை நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும், நமக்கு சூப்பரான திருபாகம் ரெடி ஆயிரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு எல்லாமே உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு சாப்பிடும்போது முந்திரி பருப்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பை ஓரமாக எடுத்து வைக்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மீதம் இருந்த நெய்யையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நமக்கு சூப்பராக திருபாகம் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சஷ்டிக்கு இந்த ஸ்வீட் ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திருபாகம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.